இந்த சம பார்த்தீங்கன்னா a boy goes to the school. அவங்க வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 4 km/h போறாரு. அந்த பையன் திருப்பி வரும்போது 6 km/h ரிட்டர்ன் ஆறாப்ல வீட்டுக்கு. டோட்டலா அவர் போயிட்டு வர்றதுக்கு 5 மணி நேரம் எடுக்கிறாப்ல. என்னன்னா அவர் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ நார்மலா நம்ம சம்மு சால்வ் பண்றது ப்ராக்டிக்கலாவே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பொதுவாக ஒரு பையன் இப்படி போறாப்லன்னா நம்ம வந்து வீடு டைரக்டா ஸ்கூலு. இப்போ வீட்ல இருந்து போற டிஸ்டன்ஸும் ஒண்ணுதான். அதே மாதிரி அவரு அங்க இருந்து இங்க வர டிஸ்டன்ஸும் ஒன்னாதான் இருக்கணும். இப்போ சேம் டிஸ்டன்ஸ்ன்றது டின்றது காமன் தான் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா டோட்டல் டைம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டிஃபால்ட் ஃபார்முலா. சயின்டிஃபிக்கலாகவும் போனாலும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். டைம் கூடுச்சுன்னா டிஸ்டன்ஸ் கூடும், அதே மாதிரி டைம் குறைஞ்சிச்சுன்னா ஸ்பீடு கூடும். இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்த பையன் வந்து வேகமா 4 km/h ஸ்கூலுக்கு போறாப்ல. ஸோ அப்போ அவர் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து கூட இருக்கலாம். ஆனா கீழே ரிட்டர்ன் திருப்பி வரும்போது 6 km/h ரிட்டர்ன் வராருன்னா அவருக்கு அதாவது ஸ்பீடு கூட கூட அவர் வேகமா வீட்டுக்கு வந்துருவாரு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இதை வந்து சயின்ஸாவும் நம்ம பார்த்துக்கணும், அஸ் வெல் அஸ் மேத்தமெட்டிக்ஸாவும் பார்த்துக்கணும். இதுதான் ஃபார்முலா. டி ஈக்குவல் டு டி/எஸ். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, டைரக்டா போடணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். டைம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, 5 மணி நேரத்துல அவர் ரிட்டர்ன் வராப்ல ஓவராலா அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு. டிஸ்டன்ஸ் எத்தனைன்னு தெரியாது, ஆனா ஸ்பீடு வந்து போறதுக்கு ஒரு ஸ்பீடு போறாரு, 4 km/h போறாரு. அந்த திருப்பி ஒரு ஸ்பீடுல ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்காரு. அந்த ரிட்டர்ன் வர்றதுக்கு 6 km/h வராரு. இப்ப ஆனா அந்த டின்றது காமன் தான் ரெண்டு பேத்துக்குமே. இப்போ ஏன்னா டிஸ்டன்ஸ்ன்றது ஈக்குவல் தான் சொல்லிட்டேன், நான் போயிட்டு வர்றதுக்கு காமன் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால நம்ம எடுத்துக்கட்டுறது எப்படி எடுத்துக்கணும்னா டைம் இஸ் ஈக்குவல் டு காமன் டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 24 வரும். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 24 இல்லை 12 கூட வரலாம். ஆமா 12 வரும். 12 எடுத்துக்கிட்டோம்னா 3 4s ஆர் டி பிளஸ் 6 2s ஆர் டி. ஸோ இது எடுத்து எழுதும் போது நம்மளுக்கு 5 இஸ் ஈக்குவல் டு 5d டிவைடட் பை 12ன்னு வரணும். இப்போ ப்ராக்டிக்கலா பண்ணோம்னா 12 இஸ் ஈக்குவல் டு 5d டிவைடட் பை 5. 5 அடி ஆயிரும். ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 12ன்றது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா நீங்க இந்த ஃபார்முலால தான் போட்டணும். டைம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த இதுல இருந்து டைம் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ரெண்டு விதமான வேகம் கொடுத்ததுனால நம்ம அந்த வேகத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டு ரெண்டு விதமான டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கணும். ஆனா காமனா நமக்கு தெரியும் போயிட்டு வர்றதுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான். அப்ப ரெண்டு விதமான வேகத்துல போயிட்டு வரனால டிஸ்டன்ஸ் மட்டும் அதை தனித்தனியா செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறோம். அதை அப்படியே ஃபார்முலா சால்வ் பண்ணோம்னா டைரக்டா வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதே மாதிரி சம்மு போன ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி 3 km/h தம்பி போயிட்டு 2 km/h ரிட்டர்ன் வராப்புல. ஓவராலா அவர் டைம் டேக்கன் வந்து 5 எடுத்துருக்காப்புல. அதே மெத்தட்ல போட்டோம்னா இப்ப எப்படின்னா சேம் இதே மாதிரி போட்டீங்கன்னா t/3 இருக்குமா பிளஸ் t/2 இருக்குமா, ஓவரால் 5 km/h 5 மணி நேரத்துல போயிட்டு வந்துருவாப்புல. அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் பாத்தீங்கன்னா இங்க 6, அப்ப அங்கிட்டு பாத்தீங்கன்னா 2 + 3d வந்துடும். 2d + 3d. அப்ப 5d is equal to 6 equal to 5. இந்த 5 கேன்சல் ஆயிடும். அப்ப 6 is equal to d. இந்த தம்பி போயிட்டு வந்த தூரம் வந்து 6 கிலோமீட்டர். அந்த போறதுக்கும் வர்றதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஒண்ணுதான். இதே 6 தான். அங்க இந்த சமுக்கு வந்து 12ன்றப்ப, இப்ப முன்னாடி 10 சமுக்கு 12ன்றப்ப இந்த சமுக்கு 6, கடைசியா சொன்ன சமுக்கு 6. தேங்க்யூ.